சொன்னார்கள். அவனிடம் ரசூலுல்லாஹ்வை கண்கூடாக காண்பித்து இவரை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள், என்ன நினைக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் அந்த மனிதனுக்கு கேட்கப்படும். இந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் உலகில் உண்மையாக விசுவாசித்திருந்தால் மட்டும்தான் அதற்கு சரியான பதிலை சொல்ல முடியும். அந்த மனிதன் சொல்லுவான், இவர் அல்லாஹ்வுடைய அடியானும் தூதரும் ஆவார் என்று பதில் சொல்லுவோமா? அப்ப அதே ஒரு நிலையில அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இதே ஒரு கெட்ட ஆத்மாவாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த கேள்விகளுக்கு மலக்குமார் கேட்கிற இந்த கேள்விக்கு அவன் பதிலுக்கு சொல்ல போனா லா அதிரி ஹா ஹா லா அதிரி எனக்கு தெரியாதே எனக்கு தெரியாதே என்று அந்த ஆத்மா என்ன செய்யும், கை சேதப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப அந்த கேள்வியில மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்கிறாங்க, உன்னுடைய ரப்பு யாரு, உன்னுடைய மார்க்கம் என்ன, நீ இந்த தூதரை பற்றி என்ன நினைக்கிறாய். நாலாவது கேட்பார்கள், உன்னுடைய அறிந்து கொண்டதுக்கான தன்மை என்ன, நீ இந்த மார்க்கத்தை இவர்தான் நபி, இவர்தான் அல்லாஹ், இவன் மார்க்கம் எப்படி அறிந்து கொண்டா என்று கேள்வி வைப்பாங்க. அப்ப அதுக்கு அந்த ஆத்மா சொல்லுமா, நான் அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்து அதை நம்பிக்கை கொண்டேன். அப்ப நமது வாழ்க்கையில் நாம இன்றைக்கு என்ன சொல்ல